ஜோசியரே, இங்க ரேவதிக்கு கல்யாண யோகம்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரிம்மா. அம்மா, உங்க பொண்ணுக்கு மால தோஷம் இருக்குமா? மால தோஷமா? அதனாலதான் கல்யாண சம்பந்தமா எது நடந்தாலும் அது திருப்தி இல்லாம தடப்பட்டுக்கிட்டே இருக்கு. மால தோஷமா? இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா? பரிகாரம் இருக்குமா? உங்க பக்கத்து ஊர்ல பேச்சியம்மன் கோவில் இருக்குல்ல, அங்க போய் சின்னதா ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்தா எல்லா தோஷமும் சரியாயிடும். அப்படி என்ன பரிகாரம்? அங்க வழிபாடு செய்யணுமா? வழிபாடு செஞ்சு உங்க பொண்ணுக்கு கல்யாண தடை நீங்கணும்னா ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் உங்க பொண்ணுக்கு மாலை போடணும். அப்படி மாலை போட்டா எல்லா தடையும் நீங்கி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். மால தோஷமா? இது என்ன புதுசா இருக்கு? அப்பா, அம்மா திருப்திக்காக ஏதாவது பண்ணிட்டு போகட்டும்பா, விடுங்க. இந்த பரிகாரத்தை எப்ப பண்ணணும் ஜோசியரே? அம்மா, இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள்மா. நல்லதை எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கே நான் சொன்ன தோஷத்தை கழிச்சிருங்க. அப்படியா சொல்றீங்க? அப்படின்னா இப்பவே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சித்தி, என்னால லீவ் எல்லாம் போட முடியாது. ரேவதி, நீ லீவ் எல்லாம் போட வேண்டாம். உங்க எம்டி சார் கிட்ட நீ சாயங்காலம் கோயிலுக்கு வரதுக்கு பெர்மிஷன் மட்டும் கேள். நாம எல்லாரும் சாயங்காலமே கோயிலுக்கு போலாம். ஈஸ்வரி, எதுக்காக இந்த பரிகாரம் எல்லாம்? என் பொண்ணு கழுத்துல முன்ன பின்ன தெரியாதோ மாலை போடுறதை என்னால ஒத்துக்க முடியாது. எனக்கு இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க அமைதியா இருங்க. சரிம்மா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இந்தாங்க. ம், வரம்மா. வாங்க.